அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி 11ஆம் பாவகத்துல இருக்கு. இப்போ இந்த சனி வக்ரமாகிறதுனால நன்மையா தீமையா? இந்த நன்மைன்னா யாருக்கு நன்மை ஏற்படும், தீமை அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சனி பொதுவாகவே வருஷத்துக்கு ஒரு 140 நாள் வக்ரமாகும். இந்த வருஷம் ஒரு 137 டேஸ் வக்ரகதியில செயல்படுது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரை வக்ர காலம். இந்த வக்ர காலம் என்பது யாருக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சனி என்பது ஒரு பாவகிரகம். அதாவது வக்ரமானாலையும் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும், உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல வக்ரம் என்றால் ரிவர்ஸ்ல வர்றதுதான். ரிவர்ஸ்ல வருதுன்றதுக்காக 10ஆம் இடத்துக்கு வர்றதில்லை. 11ஆம் பாவகம் மீனத்திலேயே தான் இருக்கு. ஆனா நட்சத்திர பாதங்கள்ல ரிவர்ஸ்ல வருது. இப்ப உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்குன்னாக்க ஆவணி மாசம் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வருது. புரட்டாசி மாதம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. இப்படி பேக்ல வருது. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி திருப்பி உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இப்படி போகும். இப்ப இதனால ஏதாவது பெருசா பாதிப்பு வந்துருமா அல்லது பெருசா நன்மை வந்துருமா அப்படின்ற விஷயம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரிஷபம் ராசியை பொறுத்தவரை சனி 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். ஸ்தான பலத்தின்படி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதுதான். பெரும்பாலும் இந்த வக்ரம் ஆகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா ஒரு 3 மாசத்துக்கு வேலை மாறுறதை மட்டும் நீங்க போஸ்ட்போன் பண்ணீங்கன்னாவே போதுமானது. அல்லது வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா எதிர்பாலினர் உறவால், சில பேரால், சில நண்பர்களால கூட உங்களுக்கு ராங் கைடன்ஸ் கிடைச்சு அதனால பண இழப்புகள் வரும். உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரால உங்களுக்கு பண லாஸ். நீங்க யாருக்கு உதவி செஞ்சு உங்க கூடவே வச்சிருக்கீங்க இல்லையோ அவர்களாலேயே உங்களுக்கு பண லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். அது கூட யாருக்குன்னா அவங்க ஜாதகத்தின்படி சனி வக்ரம் ஆகல, அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான். உங்க ஜாதகத்தின்படி சனி வக்ரமாக இருக்குன்னாக்க இந்த நேரத்துல சொல்ல போனா புதிய வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், குட் நியூஸ் வரும், சில நல்ல விஷயங்கள் நடக்கும். 9க்குரியவன்றதுனால பூர்வீக சொத்து கைக்கு வரலாம், சொத்து மாற்றத்தினால லாபங்கள் ஆதாயங்கள் வரலாம். அதே போல 10க்குரியவன் 11ல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கலாம், புதிய தொழிலால் ஆதாயங்கள் வரலாம். அதே போல ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில லாபம் இல்லாம இருந்து இவ்வளவு காலமா போராடி இருக்கீங்கன்னா இப்ப லாபங்கள் வரும். இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கா இல்லையா அப்படின்ட்டுதான். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க உங்க ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து எண்ணி வருங்க. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் வரை இருக்கக்கூடிய கட்டத்துல சனி இருக்குன்னா வக்கரத்துலதான் இருக்குன்னு அர்த்தம். அல்லது சனி பக்கத்துல வான் போட்டிருப்பாங்க, அப்படி இருந்தா வக்கரம்னு அர்த்தம். அப்படி இருந்தாக்க உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. குறிப்பா சனி வக்கரம் ஆகுது அப்படின்னாவே தொழில்காரகன். அப்போ தொழில மாற்றக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும். வேலை மாற்றம், இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். இருக்கிற வேலையில டிஸ்டர்ப் ஆகி வேலையை விட்டுட்டு அப்புறம் வேற வேலைக்கு போற மாதிரி வரும். சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாசிட்டிவான மாற்றமா இருக்கும், டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸா இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வா வேற ஒரு பொறுப்போட வேற இடத்துக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். டிசைக்னேஷன் சேஞ்சஸ் சில பேருக்கு வரும். இப்படி வேலை விஷயமா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சில முடிவுகள் மாறும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அந்த வகையில இந்த பாசிட்டிவான மாற்றம் யாருக்குன்னாக்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, புதிய வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இருக்கிற வேலையிலேயே கூட பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். அல்லது ஊதிய உயர்வுக்காக வெயிட் பண்றீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கும். அல்லது ஒரு நல்ல ஒரு பொறுப்போட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுது கிடைக்கும். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாக, உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகல, தசாபுக்தியும் சரியில்லை, லக்னத்துல இருந்து 6ஆம் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் அதிபதியோட தசை அல்லது அந்த பாவகங்களில் அமர்ந்த கிரகத்தின் தசாபுக்தி காலகட்டம் இப்ப இருக்குன்னாக, சனியும் வக்ரமாகலன்னாக உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும்,
வேலையில விடக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து அவசரப்பட்டு பேப்பர் போட்டு வெளியில போயிட்டு ஒரு 2-3 மாசம் பொறுத்து அப்புறம் வேற வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதாவது லாபமற்ற விஷயத்துல ஈடுபட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்க. பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாம், நம்ம ஒரு கூட்டாளிகளோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு போயிட்டு அங்க நஷ்டத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்னாக்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லைனாக்க இந்த 3 மாசத்துக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணணும். வேலை மாறுறத போஸ்ட்போன் பண்ணணும். எவ்வளவுதான் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் இருக்கிற வேலையை விடாம இருக்கணும். புதிய வாய்ப்பு தேடுறது கூட உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்காம இழுபறியா இருக்கும். உங்க ஜாதகத்தின்படி சனி வக்ரம் ஆகலனாக சொல்றேன். வக்ரமானா கிடைச்சிரும். வக்ரமானா செய்யலாமா, பிசினஸ் பண்ணலாமான்னா புதிய முயற்சி செய்யலாம். அதுக்கு உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா என்ன தசாபுக்தி நடக்குது, தொழில் செஞ்சா நம்ம முன்னேறுவோமா அப்படின்ற பிராப்தங்கள்லாம் இருக்கா என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. இடமாற்றங்கள், பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். அது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கல, புத்திர பாக்கியம் அமையல அப்படின்னாக்க அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு புத்திர பாக்கியம் நார்மலாவே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த 3 மாசத்துல. அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும், திருமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். உங்க ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா 100% நடக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி சரியில்லைன்னா மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும், இழுபறியா இருக்கும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா இத்தனை காலமா நீங்க நிறைய போராடி இருப்பீங்க. வேலையில போராடி அதுல சக்சஸ் ஆகாம இருந்திருப்பீங்க. பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க, அரசு பணியில இருப்பவங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்காம இருக்கும். அதே போல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சரியான ஊதியம் இல்லைன்றவங்களுக்கு இந்த சனி வக்ரமா இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். சில பேருக்குலாம் வந்து புதிய முயற்சி செஞ்சு புதிய பிசினஸ் பண்ணி தொழில வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் சில பேருக்கு ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. ரிஷப ராசியாவே இருந்தா கூட நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பலன்கள் தான். டிபெண்ட் அப்பான் உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான். இந்த சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா மேக்சிமம் நீங்க பயப்பட வேண்டியதுல பாசிட்டிவா தான் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லைன்னா நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில முயற்சிகள்ல தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, ஒருத்தரை நம்பி நீங்க பணத்தை கொடுக்குறீங்க அல்லது பொருளை வாங்குறீங்க, ஒரு அசெட் பை பண்றீங்கன்னா கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும், சனி வக்ரம் ஆகலனாக. அதே போல பாத்தீங்கன்னாக்க நீங்க புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு நிலம் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அதெல்லாம் நல்லா கிளியரா படிச்சு பார்த்து உங்களுக்கு சாதகமான அம்சம் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சைன் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாசம் தவிர்க்கிறது நல்லது. நவம்பர் 27ஆம் தேதி வரலும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செயல்படலாம். உங்க ஜாதகப்படி சனி வக்ரம் ஆகலனாக சில பேருக்குலாம் பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சனி வக்ரமாக இல்லாதவர்களுக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கும் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. வீடு மாற்றம், புதிய வீடு கட்டிட்டு போறது, கிரக பிரவேசம் ஏற்படுத்துறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வக்ரமானவங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கும். இத்தனை நாளா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ லாபஸ்தானத்துல சனி வந்து லாபம் இல்லை, ஒண்ணுமே நமக்கு நல்லது நடக்கல, பண பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கும். பணம் வரும், லாபம் வரும், செய்யற தொழில கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. பிள்ளைகளால ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ரிஷபராசிக்கு பிள்ளைகளால ஒரு மன வருத்தங்கள், குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள சில உறவு நிலைகள்ல கருத்து வேறுபாடு அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாலும் புரிஞ்சு கொள்ளாத வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாங்க புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து இருக்கு. இந்த சனி வக்கரமாகிறதுனால இந்த பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்கும். இந்த 3 மாசம் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன் கிடைக்கும், சில முடிவுகள் மாறும். அதே போல சப்போஸ் உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகல அப்படின்னாக்க அந்த பிள்ளைகளால மன வருத்தம் இத்தனை நாள இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட இப்பதான் பிள்ளைகளால மன வருத்தம் வரும். குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க இந்த நேரத்துல வந்து
உங்களுக்கு கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 3 மாசம் தான், விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னாவே இதை கடந்து போயிடலாம். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மன வருத்தம்ன்றது சில பேருக்குலாம் இருக்கும். சில பேருக்கு இவ்வளவு நாள் இருந்த மன வருத்தத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வர முக்கியமா. இப்போ இந்த சனி வக்கர காலத்துல குறிப்பா உங்க ஜாதகத்தின்படி வக்கரமா இருந்தீங்கன்னா நீங்க புதிய முயற்சி செஞ்சு வேற வேலைக்கு போகலாம், வேற முயற்சி செய்யலாம், அல்லது உங்களுக்கு தானாவே தேடி வரும், பிரச்சனை கிடையாது. உங்க ஜாதகப்படி சனி வக்கரமாகலன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த டியூரேஷன் வரலாம். அதே போல வக்கரம் ஆகாதவங்க நவகிரக வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில துர்க்கை வழிபாடு செய்யறது நல்லது. மேலும் முடிந்தால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.